வணக்கம். நமது அண்டை நாடான வங்க தேசத்துல மாணவர்கள் போராட்டமா, அதனால உள்நாட்டு கலவரம். இதனை கட்டுப்படுத்த முடியாம பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா சிலர் சொல்றாங்க. இல்ல அவங்க லண்டனுக்கு பறந்துட்டாங்கன்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சரியா தெரியல. கலவரத்துல ஈடுபட்டவங்க வீடுகள் கடைகள்னு பல இடங்களை சூறையாடி இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேரு பிரதமர் ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருந்த பொருட்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் பிரதமர் ஷேக் ஹசீனாவோட பிராவை தூக்கி காட்டி ஆனந்தப்பட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு எத்தனை வருஷ கனவோ தெரியல. இதுதான் இப்போ வங்க தேசத்தோட தேசிய அடையாளமா மாறி இருக்கு. இடஒதுக்கீடு சம்பந்தமா தான் இந்த போராட்டம்னு சொல்லப்பட்டாலும் அது இப்போ திசை மாறி இருக்கு. அங்கே சிறுபான்மையினராக இருக்கிற இந்துக்களுக்கு எதிரான செயல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இந்து பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல அங்க இப்போ சிறுபான்மை இந்துக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலைதான் இருக்கு. இதுக்கு இடையில நம்ம தமிழ்நாட்டோட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதுல பங்களாதேஷில் வாழும் சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லும் மோடி இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது உள்நாட்டுல சிறுபான்மை மக்களா வாழ்ற முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லையே, நீ எதுக்கு அடுத்த நாட்டு இந்துக்களை பற்றி கவலைப்படுறன்னு பிரதமர் மோடியை பார்த்து கேள்வி கேட்டு இருக்காரு அமைச்சர் மனோ தங்கராஜ். சரிதான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி நாடுகளை தாய்நாடா கொண்ட முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்தா அவங்களுக்கும் இந்திய குடியுரிமை கொடுத்து அவங்கள பாலூட்டி சீராட்டி வளர்க்கணும்னு சொல்றதுக்கு இங்க அரசியல்வாதிங்க இருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கத்தான் நாதியே இல்லாம போயிருச்சு. இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்குன்னு 57 நாடுகள் இருக்கு. ஆனாலும் ஒரு நாட்டு முஸ்லிம் பாதிக்கப்பட்டான்னா இன்னொரு நாட்டு முஸ்லிம் அடைக்கலம் கொடுக்க மாட்டான். அதே போல 157 கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா மட்டும் மத சார்பற்ற நாடாம். ஊர் உலகத்துல இருந்து எவன் வந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை நிம்மதியா வாழ வைக்கணுமா? என்னங்க நியாயம் இது? இப்படியே போனா இந்துக்கள் பெரும்பான்மையா வாழ்ற தேசம் இந்தியாங்கிற பெருமையை இழக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. நன்றி.